ஹalleluya, குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுங்க. இயேசுடைய வார்த்தைகள் கேட்பதற்கு ஒவ்வொரு நாளும் மனிதன தியானத்திலே தேவன் கொடுக்கிற செய்திகளை உங்க இடத்துல கொண்டு வருகிறேன். வாங்க, இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம கேட்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மோசம் செய்கிற இருதயம் எப்படி இருக்கிறது என்று அவ்வப்போது நாங்கள் ஆராய்ந்து பார்த்து குணப்படுத்திக் கொள்ள, அதை சரி செய்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் கண்ணாடியைப் போல எங்கள் நிலையை காண்பிக்கையில எப்பொழுதுக்கப்போது எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை பார்க்கிறோம், தலை சீவுகிறோம் இல்லையாங்க? நாம் ஆயத்தப்படுவோம் வெளியே போகும் முன்பு. அப்ப எத்தனை முறை தேவனுக்கு முன்பு நின்று நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்கிறோம், நல்ல மனசாட்சியை காத்துக் கொள்கிறோம், நமக்குள்ள இருக்கிற குறைகளை பார்த்துக் கொள்கிறோம். அப்கோர்ஸ் கண்ணாடியில நம்முடைய முகம் காணப்படும், ஆனா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற குறைவுகள் வைட்டமின் டெஃபிஷியன்சி அன்றைக்கு எல்லாருக்கும். ஏனென்றால் சாப்பிட்டதே சாப்பிடுகிறாங்க, அதுவும் கண்டதை சாப்பிடுகிறாங்க, அதுவும் அவ்வளவு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிடுகிறாங்க, டின்டு ஃபுட்டும் பேக்கடு ஃபுட்டும். அதனாலே மனிதனுக்கு அநேக குறைவுகள் உண்டாகிறது. திரும்பவும் எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் பயன்படுத்த வேண்டி இருக்கு. என்னங்க, ஒரு சில முறை நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள இருக்கிற அந்த சில பல டெஃபிஷியன்சிஸ் மூலமாக நாம வியாதிப்படுகிறோம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கொஞ்சம் டீப் டெஸ்ட், என்னங்க, கொஞ்சம் இருதயத்தின் ஆழங்களை செக் செய்ய வேண்டும். எப்படி இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை? என் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? மன திருப்தி இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஜெபத்துல எப்படி இருக்கிறேன்? வசன தியானத்துல எப்படி இருக்கிறேன்? தேவனோடு உறவில் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? இப்ப கொஞ்ச நாளாக ஏன் எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு, கவலையாக இருக்கு, பயமாக இருக்கு, சின்ன சின்னவைகளுக்கு கோபப்படுகிறேனே என்ன என்று எப்பொழுதாவது நீங்க சிந்தித்து பார்த்தா இதெல்லாம் குறைகளேங்க. ஆவிக்குரிய குறைச்சலினால் நீங்க நிலையற்றவளா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்ல. எங்க ஆசீர்வதிக்கிறது இல்ல? அவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறார். பரீட்சித்து பார்க்கணும். இன்றைக்கு அநேகருக்கு குறைவாக இருக்கிறது என்னவென்றால், அப்கோர்ஸ் பணம், உத்தியோகம், இவைகள்லாம் அநேகம் இருக்கு. உலக காரியங்கள், அவைகளை குறித்து பேசல, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கு அநேக விஷயங்களிலே விசுவாசிகள் முக்கியமாக குறைவுபடுவது என்னவென்றால் நன்றி இல்லாமல் இருப்பது, கிராட்டிடியூட். கடைசி காலத்திலே அநேகர் நன்றி இல்லாதவர்களாய் மாறிவிடுவார்களாம். நன்றியோடு இருப்பது என்றால் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு யாராவது ஏதாவது நன்மை செய்யும் போது அதை ஞாபகம் வைத்திருப்பது, மிக முக்கியமா தேவனின் நன்மைகளை நினைவு கூறுவது. அப்பா, என் தேவன் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்தார், எவ்வளவு கொடுக்கிறாரு, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் அப்பா என்று ஆண்டவருக்கு சொல்லுவது. எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பது, தேவன் என்ன கொடுத்தாரு, தேவன் என்ன செய்தார், என்ன நடந்தது, எனக்கு என்ன கொடுத்தார் எனக்கு என்ற வார்த்தைகள் வருகிறது என்றால் உங்களுக்கு நன்றி உணர்வு என்ற வைட்டமின்ஸ் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பாருங்க, அநேக முறை நாம இதை கவனிக்கிறது இல்ல. நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் அவர், உங்களால் அதை உணர முடியவில்லை. ஒரு முறை இயேசாண்டவர் பிரயாணமாகி ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊருடைய வாசலிலே 10 பேர் குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கு வெளியே தான் இருப்பார்கள். குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே இருக்கணும், உள்ள வர முடியாது. ஆகவே ஊருக்கு வெளியே அவர்கள் இருந்து அங்கு ஆண்டவரை பார்த்த உடனே அவங்க நேர எதிரே வந்து எதிரிலே நின்று பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 13, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள்.
ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டால் உங்களை ஆசாரியர்களுக்கு சென்று காண்பீங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவங்க போகும்பொழுதே சுகம் அடைந்தார்கள். எங்களுக்கு இறங்கும் என்றால் அது பணம் கொடுப்பார் என்று ஏதோ உதவி செய்தார் என்று நினைத்தாங்க. ஆனால் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் எப்படி மெடிக்கல் செக்அப் சர்டிபிகேட் இருந்தாலுடைய சில பெர்மிஷன்ஸ் கிடைக்காதோ, அது போல அந்த காலத்துல ஆசாரியனே பரிசோதனை செய்து இவனுக்கு குஷ்டம் இருக்கு இல்லை என்று உறுதி செய்கின்ற நபர்கள் அன்றைய ஆசாரியர்கள். பாருங்க, உங்க குஷ்டரோகம் போயிடுச்சு, நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஆசாரியர்கள் இடத்துல சர்டிபிகேட் வாங்கி கொள்ளுங்க, நீங்க காண்பீங்க, ஓகே பண்ணிக்கொள்ளுங்க என்பது போல பாருங்க. ஆனால் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே இன்னும் ஆசாரியரிடத்தில் போகும் முன்பே அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அடுத்த நொடியே அவங்க சுத்தமானார்கள். கோணலான விரல்கள் சரியானது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மூக்கு வந்துச்சு. அவங்க தழும்புகள் மறைந்தது. மொத்தமாய் அழகான சாயலும் ரூபமும் கிடைத்தது. 10 பேரும் சுத்தமானார்கள். ஒருவன் திரும்ப ஓடி வந்தான். அவன் திரும்பி வந்து 17ஆம் வசனத்தை பாருங்க. 16ஆம் வசனம் பாருங்க. உரத்த சத்தத்தோடு அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு திரும்ப வந்தான். அவன் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். அவன் சமாரியன். 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் ஒருவன் அதை பார்த்தவுடனே திரும்பி ஆண்டவரிடத்துக்கு ஓடி வந்து அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர தேவனை மகிமைப்படுத்த யாரும் இல்லையா? தேவன் 10 பேரையும் ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. கெட்டவர்களையும் நல்லவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நல்லவர்கள் மீதும் கெட்டவர்கள் மீதும் மழையை பெய்ய செய்கின்றார். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். அவர் எல்லாரையும் ஆபத்து காலத்தில் விடுவிக்கக்கூடியவர். எல்லாருக்கும் எல்லாருடைய தேவையும் சந்திக்கும் அளவுக்கு சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் சிலரே திரும்ப வந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். சிலரே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறார்கள். எங்களுக்கு பாருங்க, அநேக வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். அநேக வித பாடுகள், போராட்டங்கள், சோதனையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் உபவாச ஜபத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் போனிலும் வாட்ஸ்அப் செக் பண்ற பிரதரும் நானும், அதே போல சபையிலும் நாங்க ஜபம் செய்கிறோம். அநேகர் பதில்களை பெற்றுக் கொள்வாங்க. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே, நீங்க ஜபம் செய்தீங்க, நாங்களும் ஜெபித்தோம், அதன் பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்தது, பதில் கிடைத்தது, எங்களுக்கு சுகம் கிடைத்தது, திரும்ப அவங்க பிரைஸ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. எல்லாரும் அப்படி இல்லையே. பாரங்கள் அநேகம் இருக்கும். ஆனா பாருங்க, துதிப்பதோ குறைவா இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே 2 தேவ தூதர்கள் வந்தாங்களாம். 2 கூடைகளை கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து இந்த கூடையில நீங்க போடுங்க. அதே போல உங்க ஜப விண்ணப்பங்களை இந்த கூடையில போடுங்க. உங்களை தேவன் விடுவித்திருந்தால் அந்த நன்மைகள் குறித்து நீங்க இன்னொரு கூடையில ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 2 கூடைகளை எடுத்துக்கொண்டு சர்ச் முழுவதும் சுற்றிய பிறகு ஜப பாரங்களுடைய கூடை நிறைந்து போனதாம். துதிகளை எழுதி போட சொன்ன கூடையில 1, 2 தான் இருக்கிறதாம். ஏன் அப்படி? நம்முடைய ஜப பாரங்களை ஆண்டவருக்கு அநேகம் சொல்லுகிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறாருங்க. ஆனா நாம அந்த ஆபத்து போன பிறகு, அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு நாம் அவரை துதிக்கிறது இல்ல. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மறந்து போவதல்ல, மறந்து விடுவதல்ல, மகிமைப்படுத்தணும். 10 பேர் சுத்தமானார்களே, 9 பேர் எங்கே? என்ன நாங்க அந்த 9 பேர்? ஒருவன் நினைத்தானாம், அவர் என்னை தொடவில்லை, அவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை, ஆகவே தானாய் சுகமாயிடுச்சுன்னு நினைச்சானாம். இன்னொருவன் நினைத்தானாம், என் நேரம் நல்லா இருக்கிறது,
நல்ல நேரம், அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று நினைத்தானா. இன்னொருவர் அவர் ஆசாரியனுக்கு காட்ட சொன்னாரே, அங்கேயே போய் காண்பிக்கிறேன் என்று சென்று விட்டான். இன்னொருவன், இவ்வளவு காலம் என் மனைவி என்னை கிட்டையே சேர்க்கல, தள்ளிவிட்டாங்க என்ன, நான் போய் என்னை காண்பித்து என் மனைவியோடு சண்டை போடுவேன், என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி, என்ன பாரு என்று சொல்லி அங்கே சென்றானா. அப்படி ஒவ்வொருவனும் அவனுக்கு உண்டான சுகத்து நிமித்தம் சுகப்படுத்தின ஆண்டவரிடத்துக்கு வராமல், அவருக்கு நன்றி செலுத்தாமல், அவர்கள் அவங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்டு, அவங்க முதல்ல குஷ்டரோகிகள் என்ற விஷயத்தை மறந்து கர்வத்தோடு இருப்பது போல பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிலைமையை தான் பார்க்கிறோம். ஆபத்துல ஆண்டவரை விண்ணப்பித்தா இல்லையா? மரண ஆபத்துல உனக்காக ஜெபித்தாங்க இல்லையா? மரண ஆபத்துல ஆண்டவரே என்னை சந்தேங்க என்று கேட்டா இல்லையா? பிரசவ நேரத்துல வேதனைப்படும் போது, குழந்தைக்கும் தாய்க்கும் உயிருக்கு ஆபத்து என்ற போது, ஆண்டவரே எனக்கு சுக பிரசவம் தாரும், நான் சாட்சி சொல்வேன் என்றாயே. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, எனக்கு ஒரு மகனை கொடுங்க, உமக்கு தருவேன் என்று சொன்னா இல்லையா? எனக்கு இந்த நன்மை நடந்தால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று பொருத்தனைகள் செய்து கொண்டா இல்லையா? கடைசியில் நடந்த பிறகு அந்த விஷயத்தையே மறந்து விட்டாயே. நன்றி இல்லாதிருப்பது என்பது ரொம்ப பயங்கரமானதுங்க. தேவன் செய்த நன்மைகளை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களிலும் ஒன்றையும் மறக்காதே. எத்தனையோ செய்த ஆண்டவரிடத்திலே அவர் ஏதோ ஒன்று செய்யவில்லை என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனால் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய நன்மைக்காகவே நீ கேட்டதை தரலையோ என்னமோ, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லையோ என்னமோ, அது அவருடைய நேரம் இல்லையோ என்னமோ. ஆனால் நிச்சயமாய் நன்மை செய்யும் தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஒருவர் சொன்னாங்க, மனிதன் ஆல்வேஸ் கெட் 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 ஃபர்கெட். அப்படியா? குடு 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 என்று வாங்கிக் கொள்ளுவாங்க, என்ன கொடுத்த என்பாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளையே பாருங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு. வாழ்க்கையெல்லாம் பெற்றோரை ஒரு வழியாக்கிடுவாங்க. கடைசியில நீ என்ன செய்த, எனக்கு என்ன கொடுத்த என்று ஏதோ ஒரு நேரத்தில் 2 மடங்காய் அவங்க இருதயத்தை காயப்படுத்துவாங்க. ஆனால் அன்பு, தேவனின் அன்பு எப்பொழுதும் கிவ் 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 அண்ட் ஃபர்கிவ், கொடுத்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். நீ எவ்வளவு வாங்கி கொண்டும் நன்றி இல்லாமல் இருந்தாலும் உன்னை அவர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்க எத்தனை நன்மைகள் பெற்றீங்களோ கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை முறை தேவனை துதித்தீங்களோ, எவ்வளவாக தேவனுக்கு கடன்பட்டு இருக்கிறீங்களோ உணர்ந்து கொள்ளுங்க. இத்தனை நன்மை செய்த தேவன் உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல், எந்த தீமையும் வராமல், உங்களுக்கு செய்த நன்மைகளை ரிவர்ஸ் பண்ணாமல், அதாவது எடுத்து போடாமல், அந்த நன்மை திரும்ப சாபமாய் மாறாமல் இன்னமும் உங்களை நேசிக்கிறார் என்றால், அவர் உங்களுக்கு கொடுத்து 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 இன்னும் உங்களை மன்னிக்கின்றார். எவ்வளவு கொடுத்தீங்க ஆண்டவரே? ஒரு தேவ மனுஷன் சொன்னார், எத்தனையோ கொடுத்த தேவனே, நன்றியுள்ள இருதயத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமாங்க, நன்றியுள்ள இருதயம் இருந்தால் தேவன் எனக்கு ஏதோ கொடுக்கவில்லை, அவர் எனக்கு கடன்பட்டு இருக்கிறார் என்ற யோசனை இருக்காது. நன்றி உள்ளவனுக்கு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்தது போதும் அப்பா, நானே உமக்கு கடன்பட்டு இருக்கிறேன் என்ற உடைந்து நொறுங்கிய இருதயம் உண்டாயிருக்கும். உடைந்து நொறுங்கிய இருதயம் உடையவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட காணிக்கையை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் சமூகத்துக்கு சென்று முழங்கால் போடும்போது, ஜெபிக்கும் போது, நீர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்வேனப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இருதயம் நிறைய நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே மனிதர்கள் நன்றி அற்றவர்களாக, நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக, நன்மை செய்தவருக்கு தீங்கு செய்பவராக, நன்மை செய்கிறவர்களை மறந்து போகிறவர்களாக இருக்கிற இந்த பயங்கரமான காலத்திலே தேவனுடைய விஷயங்களிலும் கூட நன்றி அற்றவர்களாய், நன்றி இல்லாதவர்களாக இன்னும் அதிகமாய் நஷ்டமடையாதபடிக்கு நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல நீர் கேட்கவில்லை, ஆனால் பலிகளும் காணிக்கைகளும் நீர் விரும்பவில்லை அப்பா. உடைந்த இருதயத்தை தானே நீர், நன்றியோடு இருக்கிற உடைந்து நொறுங்கிய இருதயத்தையே கொண்டு உம்முடைய பாதத்தில் உம்மை துதிப்பதற்கு, நீர் செய்த நன்மைகள் குறித்து எங்களை சுற்றியுள்ளவுக்கு சாட்சி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே போல தேவன் நன்மை செய்யும் போது உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக தேவனை துதிப்பதற்கும் உங்களுக்காக அதிகமாக ஜெபிப்பதற்கும் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடரும் நீங்க உதவி செய்தவர்களா இருப்பீங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்து விடாதீங்க. பாருங்க, நீங்க மாத்திரம் அல்ல, மற்றவர்களும் இப்படிப்பட்ட செய்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் உங்களுக்கு அநேக விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஷார்ட் மெசேஜ் மற்றும் சாங்ஸ் அப்லோட் செய்கிறோம். வாக்குத்தத்தங்களையும் கூட நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் ஹிந்தி, டாக்டர் ஜெயபால் தமிழ், டாக்டர் ஜெயபால் பெங்காலி, டாக்டர் ஜெயபால் கன்னடா, டாக்டர் ஜெயபால் மலையாளம் சேனல்ஸ் கூட இருக்கிறது. அந்த பெயருக்கு பக்கத்துல நீங்க உங்களுடைய மொழியை டைப் செய்தால், நீங்க இந்த மொழிகள் அறிந்திருந்தால் இதுல கேளுங்க, அல்லது இந்த மொழிகள் பேசுகிற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு தயவு செய்து மற்ற மொழிகளிலும் ஒளிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்க என்னங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.